அருள்மிகு பச்சை மலை என வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் 736 அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த பதிவுகளில் இறையருள் வாய்க்கப்பெற்ற குருநாதர்கள் தாய் தகப்பன் குருவினால் தெய்வத்தின் வழியை காட்டிக் கொடுக்கப்பட்டவர்கள் என்ற நிலையிலும் மேற்சொன்ன இம்மூவர்களின் யாதொரு தயவுமின்றி உலகத்தாரின் புறக்கணிப்புகளுக்கும் பிறகு இறைவனால் நேரடியாக ஆட்கொள்ளப்பட்ட குருமகான்களின் வழிகளையும் உங்களுக்கு விளக்க முற்பட்டிருந்தோம். மற்றொரு முறை இருக்கிறது. அதாவது உலகத்தவரால் நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற மனச்சோர்வை அடைந்துவிட்ட ஒருவன் உடலினாலும் பிணியுற்றால் நோய்வாய்ப்பட்டு யாரும் கவனிக்க இயலாத நிலையில் செல்லுகின்ற பொழுது அவனுக்கு எதிர்பாராத ஏதோ ஒரு இடத்திலிருந்து மனிதர்கள் மூலமாக கூட அல்ல, நம்மால் விவரிக்க முடியாத ஒரு அற்புத ஆற்றல் அண்டி ஒருவனை சரி செய்கின்ற பொழுது இறைவனை பற்றிய அபரிமிதமான நம்பிக்கை தோன்றுகின்றது இல்லையா? இது எப்படி சாத்தியம்? ஹிரா மலையில் தனிமையில் இருந்தார் நபிகள் நாயகம். மனிதர்களோடு உறவாடி கொண்டிருப்பதை விடவும் இறைவனோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்கின்ற அவரது உள்ளத்தின் உந்துதல் பாலைவன பெருவெளியில் அமைந்திருந்த ஹிராமலையில் அவரை தனியாக தங்க வைத்தது. இவரது இந்த நடவடிக்கை நபி தோழர்களுக்கு சற்று வித்தியாசமாகத்தான் பட்டிருக்க வேண்டும். இருந்தாலும் அவரது தனித்தன்மையின் காரணமாக அவரை கேள்வி கேட்பார் இல்லை. பன்னெடுங்காலம் ஹிராமலையில் இருந்த நபிகள் நாயகத்தின் முன்பாக ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய மலக்குகளின் தலைவர் தோன்றுகிறார். தோன்றி அவரின் முன்பு காட்சியளித்து நபியே என்று அழைக்கிறார். நபி என்றால் அரபு மொழியில் இறைவனின் தூதர் என்று அர்த்தமாகும். இதை கேட்டதும் திடீரென ஏற்பட்ட அந்த காட்சியை கண்டதும் நபிகள் நாயகம் சற்று திகைப்புற்று போய்விடுகிறார். ஒரு கணம் மூச்சை இருந்து கூட போயிருக்க வேண்டும். அவர் மயங்கி கீழே விழுந்திருக்கவும் கூடும். அந்த காட்சி சில கணங்களுக்கு நீடிக்கின்றது. வீடு திரும்புகிறார். அன்று இரவு கடுமையான குளிர் காய்ச்சலால் அவதிப்பட தொடங்குகிறார் நபி பெருமானார். துணைவியார்கள் போர்த்தவும் நபித்தோழர்கள் தங்களுக்கு போர்த்தி கொள்ள வைத்திருந்த போர்வலை கொண்டு போர்த்திய பொழுதும் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று குளிர் தாங்காமல் அரற்றி கொண்டிருந்தார் நபிகள் நாயகம். ஒருவாறு விடிந்தபோது உடலும் மனமும் சற்று தெளிவடைந்தது. நபி பெருமானார் மீண்டும் ஹிராமலைக்கு செல்கிறார். இறைவனின் திருவுள்ளப்படி ஜிப்ரீலின் காட்சி மீண்டும் கிடைக்கிறது. இப்பொழுது நபியினை மும்முறை கட்டி அணைத்துவிட்டு ஜிப்ரீல் ஆகிய வானவர் தலைவர் கூறுகிறார், நபியே நீர் ஓதுவீராக. ரமலான் மாதத்திலே வெகு சிரத்தையோடு இறைவனை விரதமிருந்து கொண்டிருக்கும் நோன்பு நோற்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் இந்த வரலாற்றினை நன்காகவே அறிவார்கள். எனக்கு தெரிந்த அளவில் அதனை நான் சொல்ல முற்படுகிறேன். அந்த அணைப்பு நபிகளுக்கு கிடைத்த அற்புத உபதேசமாகும். கல்வி அறிவு சிறிதும் இல்லாதவராகிய நபி பெருமான் அனுபவ அறிவும் நேர்மை என்கின்ற குணமும் வாய்த்த அவரை அந்த நபித்தோழர்கள் விரும்பியதிலும் அங்கு வாழ்ந்த மக்கள் விரும்பியதிலும் ஆச்சரியமில்லை. ஆனால் யாதொரு சொந்த தேவையின் மீதும் நாட்டமற்றவராகி இறைவனை காண வேண்டும் அல்லது இறைவனை அடைய வேண்டும் என்னும் நோக்கத்தோடு செயல்படுகின்ற எவரையும் இறைவன் ஏதேனும் ஒரு விதத்தில் அண்டிவிடுகிறான். இஸ்லாமிய வழியிலோ இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. பல கோடி உருவங்களை கொண்டு வழிபடுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்டிருக்கிற நமது சமயத்தவருக்கு உருவமற்ற இறைவனை வழிபடுவது என்பதும் வெகு சிரமமானது இல்லை மக்களே. கால ஓட்டத்தில் மனப்பக்குவத்தின் வாயிலாக அதை அடைந்துவிட முடியும். ஆனால் இஸ்லாமிய சமய மார்க்கத்தில் எடுத்த எடுப்பிலேயே இறைவனுக்கு உருவம் இல்லை என்று அவரிடம் உறுதியாக உரைக்கப்பட்டு விடுகின்றது. அப்படியானால் உங்களது
உள்ளமானது வேற ஒன்றையும் பற்றாமல் இறைவனை பற்றி சிந்திப்பதை மட்டுமே இலக்காக்கி கொண்டிருக்க வேண்டும். அந்த விதத்திலே நபித்துவத்தை பரிசாக பெற்றுக்கொண்ட நபி பெருமானார் ஜிப்ராயில் கூற கூற அதை திரும்பச் சொல்லுவாராகி அறிவிப்பவராகி திருக்குர்ஆனை இந்த வையகத்துக்கு தந்தருளினார் என்று இஸ்லாமிய பெருமக்களும் உலகத்தவரும் நம்புகிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், போற்றுகிறார்கள். சமகாலங்களை நோக்கும் பொழுது சில சிந்தனைகள் நமது எண்ணங்களில் அலையடிக்க தொடங்குகின்றன. அதாவது யூத மதத்தின் துவக்கத்தில், யூத மதம் என்று கூட நாம் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் சொல்லிவிட முடியாது. கிறிஸ்தவம், இஸ்லாம் இந்த இரண்டு சமயங்களுக்கும் தாய் மதமாக இருக்கக்கூடியது இந்த யூத தத்துவம். அது தேவன் ஒருவன் இருந்தான், அவன் உலகத்தை படைத்தான், 7 நாட்களிலே உலகத்தை படைத்தான், 2 முதல் மனிதர்களை தோற்றுவித்தான், அவர்கள் வாயிலாக சந்ததிகள் பூமியில் உண்டாகினர். இந்த சந்ததிகள் உண்டாவதற்கு முன்பாகவே உயிரினங்கள் படைக்கப்பட்டு விட்டன. வானமும் பூமியும் கடலும் தனித்தனியாக படைக்கப்பட்டன. அற்புதமான மனிதர்களை காட்டிலும் சக்தி படைத்த தேவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். வானவர்களிலிருந்து இறைவன் கட்டளைக்கு வேறுபட்ட மற்றொரு வானவர் இருந்தார். அவரை ஷைத்தான் என்றும் சாத்தான் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த சமயத்திற்கு முதல் எதிரி யார் என்றால் சகல துர்குணங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஷைத்தான் அல்லது சாத்தான் மட்டும்தான். ஆனால் நமது சமயங்களிலோ அசுரர் கூட்டம், தானவர் கூட்டம், பேய் பிசாசுகள் முதலானவை பலவிதங்களாகவே இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதர்களின் ஒவ்வொரு கலாச்சாரத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தின் சிந்தனை போக்குக்கு தக்கவாறுதான் இறைவனை பற்றிய கருத்து, அறிவு, ஞானம் அவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் என்று நான் ஓரளவு யூகித்து அறிகின்றேன். எவ்வழியாக இருந்தாலும் நமது சிந்தனையின் போக்கை தாண்டி குருவினை அணுகி அவரது திருவாய்மொழியை கொண்டு நாம் இறைவனை அணுக முற்படுகின்ற பொழுது ஆன்மீக வாழ்க்கையில் மேலும் பல முன்னேற்றங்களை காண முடிகின்றது. அந்த வகையில் எங்களது குருநாதர்கள் நான் முன்னமே சொன்ன விதத்தில் தாய், தகப்பன் மற்றும் உலகத்தவருடைய வழிகாட்டுதல் இன்றி இறைவனால் நேரடியாக அனுகிரகிக்கப்பட்டு தன்னோடு அணைத்து கொள்ளப்பட்ட அன்பு குழந்தை அவர். அந்த பண்பின் காரணமாக அவரிடம் ஒரு சிறு பிடிவாதமும் முரட்டு முன்கோபமும் கூட இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். வேத புத்தகங்களை உதாரணங்களாக சொல்லியோ மகான்களின் வார்த்தைகளை பேசியோ நான் இந்த புத்தகத்தில் அதை படித்தேன், அந்த நூலில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, சாஸ்திரத்தில் இப்படித்தான் இருக்கிறது என்றெல்லாம் அவரிடம் வாதிட்டால் தோற்றுத்தான் போயிருக்கிறோம். ஏனென்றால் அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் இறைவனோடு இணங்கிய அனுபவ துளிகள். பார்க்கடலை கடைந்து இருதரப்பும் கடும் முயற்சியால் பெற்றுக்கொண்ட அமிர்தத்தைப் போல தனது வாழ்க்கையை இன்ப துன்பங்கள் என்ற பெருங்கயிர்களால் கடையப்பெற்று ஞானம் என்னும் பேரமுதத்தை தானும் பருகி எங்களுக்கும் வழங்கி இருப்பவர்கள் எங்கள் குருநாதர்களாகிய ஸ்ரீ குரு சிவச்சந்திர சுவாமிஜி, ஸ்ரீ குருமாதா சகுந்தராதேவி தாயார் அவர்கள். இவர்களுக்கு ஏதேனும் ஒரு சமயத்தில் ஒருவேளை நாம் மனமயக்கத்தில் தான் இருக்கிறோமோ, இந்த இறைவன் தெய்வ காட்சிகள் எல்லாம் கற்பனைதானோ என்று தோண்டியிருக்கும் இல்லையா? நமக்கே கூட தோண்டியிருக்கும். சில சமயங்களில் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அற்புதமான சில விஷயங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கின்ற பொழுது ஒருவேளை நமக்கும் கூட இறைவனின் தரிசனம் கிட்டிவிட்டது போலும் என்று பலரும் கருதி கொள்வோம். அற்புத அனுபவங்கள் இல்லாத எவரும் சமய வழிபாடுகளில், தெய்வீக வழிபாடுகளில் ஈடுபடுவது மிகவும் கடினம். சிறு குழந்தைகள் தன் தாய் தகப்பனால் கற்பிக்கப்பட்டதின் காரணமாக இறைவனை வணங்கிக் கொள்வது என்பது கூட அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதும் பக்கம் வருகின்ற பொழுது அவர்கள் கேள்வி எழுப்புவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. வாலிப வயதினை எட்டுகின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தங்களின் உடலின் மனத்தின் உந்துதலால் பற்பல சலனங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த சமயத்தில்தான் பெற்றவர்களும் குருநாதர்களும் அந்த குழந்தைகளை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய தருணம். உடல் சுகத்தை தேடுகின்ற, தான் நினைத்ததையெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற இரத்த வேகமும் உடல் பலமும் இருக்கின்ற பருவம் அது. அந்த சமயத்தில் அவர்களுடைய கருத்துக்கள் தாறுமாறானதாக இருக்கும். அது மனப்பக்குவத்தின் விளைவு அல்ல, அவர்களது உடல் ஆற்றல் மற்றும் இந்த சுரப்பிகளின் தூண்டுதலால் ஏற்படக்கூடிய உணர்ச்சி கொந்தளிப்புகள் மாத்திரமே.
1000-ல் ஒருவரோ, 1,00,000-ல் ஒருவரோ, கோடியில் ஒருவரோ தான் இந்த மனத்தை, புலன்களின் கொந்தளிப்பை வென்றவர்களாக இருக்க முடியும். ஆகவே இந்த குழந்தைகளுக்கு அறம், ஒழுக்கம், சமய வழிபாடு, தெய்வீகம், முன்னோருடைய வாழ்க்கை முறை போன்றவற்றை சுட்டிக்காட்டி நேர்வழியில் செலுத்த வேண்டியது சமுதாயத்தின் கடமையாக இருக்கின்றது. அந்த கடமை பல்வேறு சமயங்களாக விரிந்திருக்கின்றது. ஆனால் என்ன துர்லபம் தெரியுமா? இந்த பல சமயங்களும் பல கலாச்சாரங்களில் இறைவனுக்கு நெருக்கமானதாக இருந்தாலும் பல கலாச்சாரங்களின் வாழ்க்கை முறைக்கு தக்கவாறு இந்த சமய வழிபாட்டு சடங்குகள் மாறியிருக்கின்றன என்பது புரிந்து கொள்ளாமல் இறைவன் என்னும் பெருந்தத்துவத்தை தங்களுடைய மனக்கருத்துக்களுக்குள்ளே அடக்கிக் கொள்ள மிகவும் பரிதாபகரமான முயற்சியை மேற்கொள்ளுகிறோம் நாம் அனைவரும். இதனால் சமய சண்டைகள் உண்டாகின்றன. சமய சண்டைகளை பயன்படுத்தி கொண்டு அரசியல் ஆதாயம் தேடுகின்ற அற்பர்களின் கூட்டமும் பெருகிக் கொண்டிருக்கின்றது நாட்டில். நான் அறிந்த வரையில் என்னுடன் பயின்ற கிறித்துவ, இஸ்லாமிய, என்னோடு பழகிய கிறித்துவ, இஸ்லாமிய, மாற்று சமய அன்பர்கள் ஒருவனிடமும் நான் பேதத்தை கண்டதில்லை. அவர்களும் என்னிடம் சமயத்தின் மூலமாக வாதாடி என் சமயம் உயர்ந்தது, உன் சமயம் தாழ்ந்தது என்றெல்லாம் பேசியதே இல்லை. வெறும் அன்பு பரிமாற்றம் அது மட்டும்தான் எங்களிடம் இருந்தது. அது இந்த உலகத்தை அமைதியாக வைத்திருக்கின்றது. இறைவன் என்பது பெரிய விஷயம். அது பக்குவமுள்ளவர்களாலேயே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள் மூலமாக வாய்க்கவே செய்கின்றன. முன்னொரு சமயம் எங்கள் குருநாதர் தனிமையில் இருந்த பொழுது கடுமையான வியாதிப்பட்டு அவர் படுத்து கிடந்தார். பள்ளிக்கும் செல்ல இயலவில்லை. பக்கமருந்து பராமரிக்க தாயும் இல்லை. தனக்கு தெரிந்த மருத்துவரை நாடி சென்று பார்த்த பொழுது அப்பொழுதெல்லாம் இந்த அளவுக்கு மருத்துவ வசதி கிடையாது. நான் குறிப்பிடுகின்றது அவருடைய இளம்பராயம் சுமார் 70-75 ஆண்டுகளாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த சமயத்தில் பெரிய அளவில் மருத்துவ வசதிகள் கிடையாது. இங்கே எழுந்து நடந்து சென்று ஒரு வெந்நீர் கூட வைத்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்ற ஒருவருக்கு மருத்துவமனைக்கு செல்வது எவ்வளவு சாத்தியம்? அவர் ஒரு அனாதரவாய் தன்னுடைய வீட்டில் தனிமையில் கிடந்தார். இருண்ட அறைக்குள் எந்த நம்பிக்கையற்றவராய் கண்களில் விழி பெருகியது. கை கால்களை அசைக்க முடியாத அளவு வேதனை சூழ்ந்திருந்தது. காதுகளை உடைத்து விடுவதை போன்ற ஒரு கட்டி வளர்ந்து வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. அது முகம் முழுவதும் பரவி கழுத்து வரை இறங்கி நாம் இப்பொழுதே இறந்து கூட போய்விடுவோமோ என்கின்ற கிளியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அவர் மனதிற்குள்ளாக இறைவனை சிந்திக்கத் தொடங்கினார். இந்த தெய்வம் அந்த தெய்வம் என்றில்லை மக்களே. இறைவன் எந்த வழியிலும் வருவான், எப்படியும் காப்பாற்றுவான் என்று அவர் நம்பிக்கையோடு சிந்தித்தபடி தியானித்தபடி மெல்ல உறக்கத்திற்கு ஆட்படத் தொடங்கினார். வலி வேதனையோடு கூடிய அவர் ஒரு கனவினை கண்டார். அந்த கனவு அடுத்த பதிவில். மீண்டும் உங்களை அன்புடன் இந்த மகாயுகம் 736 அலைவரிசைக்கு தொடர்ந்து காணுமாறு வரவேற்றுக் கொள்கிறோம். நன்றி. ஓம் காளி.